உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் தான் மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், அழகு முத்துக்கோன், ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் நான் வந்துட்டு தான் தெரியும், நான் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருன்னு யாருக்கு தெரியாது அப்படின்னா, வேலுநாச்சியார் நாங்கள்லாம் சின்னதுலேருந்தே படித்ததே இல்லையா? சிவகங்கை விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலுநாச்சியார்னால் யாருன்னே தெரியாதா? ராஜராஜ சோழன்னா யாருன்னே தெரியாதா? மருதுபாண்டியர்னா யாருன்னே தெரியாதா? அழகு முத்துக்கோன்னா யாருன்னே தெரியாதா? வாவு சிதம்பரம் பிள்ளைனா யாருன்னே தெரியாதா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு தான் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு தலைவர் நான் வரலைன்னா பிரபாகரன் யாருமே இங்கே தெரியாது அப்படின்னு. என்னமோ இவர் 2009 வந்துட்டு தான் தலைவர் ஈழத்தில் போய் சண்டையே போட்ட மாதிரி. அந்த தலைவர் இல்லைன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இட்லி கறி ஆமக்கறின்றது நீங்கள் அவரை கொச்சப்படுத்தி பேச ஆரம்பிச்சிங்க. அதை விட்டுவிட்டு இன்றைக்கி நான் இது ரொம்ப நாளாக சொல்லுவாருன்னு தெரியும், ஆனால் இன்றைக்கி விஜய் வந்தோடனே உடனே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்க்கும்போது ஏன்னா சொல்லுவார், அது பொதுவாகவே நான் வரதுக்கு முன்னாடி ரொம்ப தலைவர் தான் சொல்லுவார். இப்போ எல்லாத்தையும் சொல்லும் போது அப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளில் முன்னாடி விஜய்கிட்ட சொல்லிடுவார், நான் வரலைன்னா விஜய்க்கு அப்பனே யாருன்னே தெரியாதுன்றவார். விஜய்க்கு அப்பன்ற யாராவது நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. என்ன கொச்சப்படுத்துறீங்க? இதெல்லாம் என்ன இது? நீங்கள் வாரதுக்கு முன்னாடி இங்கே யாரும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே யாரும் தெரியாதா? முத்துராமலிங்க தேவர் நீங்கள் வந்துட்டு தான் இங்கே செலவு வச்சாங்களா? அதுக்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவர் யாரும் தெரியாதா? வேலுநாச்சி யாரும் தெரியாதா? அழகு முத்துக்கோனுக்கு செலவு வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு தான் வச்சாங்களா? என்ன போகிற போக்கில் போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு புத்தகங்களில் படிச்சுட்டு நீங்கள் வரைய திரையில் வசனம் பேசுகிற மாதிரியே பேசிட்டு போனீங்கன்னா, அதை ஒரு ரசிகர் குஞ்சில் உட்காந்துக்கிட்டே கைத்தறிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கு டேய் கொஞ்சமாக யோசிங்களடா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நெஞ்சில் கை வச்சுருங்களடா. அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாதா? மருதுபாண்டியர் பேருந்து கழகம்னு இருந்துச்சு, தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி ஒன்றுக்கும் பேருந்திலே இருந்துச்சு. ஒன்றுக்கு சொல்லும் போது அதை இன்றைக்கி சாதி ரீதியாக கொண்டு போகக்கூடாதுன்றக்காண்டி அந்த பேருந்துலலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா எல்லா மாவட்டத்துலேயும் அங்கங்கே யாருக்கு அந்த பகுதியில் இருந்தாங்களோ எல்லாரோட பேரும் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எடுத்துவிட்டு நான் வரைஞ்சேன்னு சொல்கிறாரு வேலுநாச்சியார். அந்த புகைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரமணை கிலோலாம் இருக்கும், அந்த புகைப்படம் இருக்கும். அது நம்ம அந்த அரமணை புகைப்படத்தில் வீட்டில் அரமணை கிலோ இருக்க புகைப்படத்தை தான் அரசில் அஞ்சல் தலை விடும்போது கூட ஒன்றிய அரசு விட்டுருந்துச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2009 அங்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் அந்த படத்தை ஒரு வரைஞ்சோம்னு சொல்கிறார், வேலுநாச்சியாரோட படத்தை. அப்புறம் என்னென்ன சொல்லுவார் பார்த்து நினச்சி பாருங்கள். இப்படி ஒரு என்னத்தை சொல்கிறது? இல்லை நாங்களாம் இல்லை, மொத்தத்தில் தமிழ்நாட்டில் உங்கள் தம்பிகள் வேணும்னா முட்டாளாக இருப்பாங்க, நாங்களும் முட்டாளாக இருந்தோம். கொஞ்சம் அப்படியே இருக்க மாட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எல்லாத்துலையும் பேசினா அதுக்கும் விசில் அடிச்சுட்டு கொஞ்சம் இருக்காங்க வருங்க. அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. மாறி கொஞ்சம் தொலைங்கடா, இல்லைன்னா உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விஜய்க்கு சொன்ன மாதிரி உங்களையும் சொல்லிடுறாரு, நான் வழியில் எல்லாம் அனாதை பயிலாத தெரிஞ்சிருப்பிய, உங்கள் ஆத்தாப்பானை கண்டுபிடிச்சதே நான் தான்டா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் என்னத்தை சொல்கிறது போங்க.